அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் வாழ்வின் இனிய காலை வணக்கம். இன்று 10/12/2024, அதாவது தை மாதம் 27ஆம் தேதி சனிக்கிழமை, பிரதமை திதி, அவிட்ட நட்சத்திரம். காலை 9லிருந்து 10 வரைக்கும் ராகுகாலம், யமகண்டம் 1 to 3. நல்ல நேரம் காலை 7:30லிருந்து 8:30 வரை, சாயங்காலம் 4:30லிருந்து 5:30 வரை. இன்று சந்திராஷ்டிரமம் காலை 10:02 வரை மிதுன ராசிக்காரர்களுக்கு, அதற்கு மேல் கடக ராசிக்காரர்களுக்கு. இன்று அணிய வேண்டிய உடை நீலம் அல்லது கருப்பு. சாப்பிட வேண்டியது துவரம்பருப்பு சாதம், அதாவது சாம்பார் அல்லது பருப்பு, அந்த மாதிரி. இப்பொழுது நாம் 12 ராசி பலன்களுக்குள் செல்வோமாக. முதலில் மேசராசி. பிறந்த ஊருக்கு செல்ல வேண்டிய சூழல் வரும், சென்று வாருங்கள். தாய்மாமன் இருந்தால் அவரையும் சந்திப்பீர்கள். அதிர்ஷ்டம் உங்களை அரவணைக்கும் நேரம் நெருங்கிவிட்டது. பிபி, தைராய்டு பிரச்சனை உடையவர்கள் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கிறது. குழந்தை பாக்கியம் உண்டாகும். அடுத்து ரிஷபராசி. புதிய வாகனம் வாங்குவீர்கள். தாய் உடைய ஏதாவது வீடு, அவங்க பேரில் இருக்கிற எதையாவது விற்கிறதுல உங்களுக்கு நல்ல ஷேர் வரும். அதாவது அம்மா பேரில் இருக்கிற வீடோ ஏதோ லேண்டோ விற்கிறதுல உங்கள் பங்கு கரெக்டாக வந்து சேர்ந்துருது. ஆமாம். மாணவர்கள் கல்வியில் எஜுகேஷனில் நல்ல ப்ராக்ரஸ் நல்லபடியாக இருந்துக்கிட்டு இருக்குது. விவசாயம் பார்ப்போருக்கு நம்பிக்கை கிடைக்கும். இப்போ விவசாயிகள்னாலே நஷ்டம் வருது, அது வருது, இது வருதுன்னுக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா? இந்த சமயத்தில் இந்த ராசியில் இருக்கிறவங்க, விவசாயம் பண்ணுறவங்களுக்கு நல்ல நம்பிக்கை கிடைக்கும். அடுத்தாவது முதுகில் கொஞ்சம் பிடிச்சிக்கிடும். ஏதாவது வெயிட்டை கிட்ட தூக்குறதுனாலே எதுனாலே தெரியாது, அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்து மிதுன ராசி. தம்பி தங்கைகளுடன் கருத்து வேறுபாடு. அதே மாதிரி உங்களோட முயற்சிகள் சக்ஸஸ், வெற்றி கிடைக்கிறது. வாழ்க்கை துணையின் மீது ரொம்ப ஒய்ஃபு மேலேயோ இல்லை கணவன் மேலேயோ பாசம் ரொம்ப இன்வால்மெண்ட்டாக இருந்துக்கிட்டு இருக்குது. பணவரவு திருப்தியாக இருந்துக்கிட்டு இருக்குது. அதே சமயத்தில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு தைரியம் மட்டும் கொஞ்சம் கம்மியாகிடுது. என்ன காரணம்னு தெரியல. திடீர்னு பலமெல்லாம் போனது மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி இந்த மெடிடேஷன் பண்ணிக்கிட்டு வாங்க. பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த வீண் குழப்பங்கள் போய் மனசு தைரியமாகும். ஒளிமிகுந்த ஒரு எதிர்காலம் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கிறது மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடும். அடுத்து கடகராசி. வேண்டாத வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம். வளையடி திருப்பி நிறைய தடவை இந்த கடகராசிக்காரங்களுக்கு சொல்லிட்டேன், இப்போவும் அதைத்தான் சொல்கிறேன். மிகப்பெரிய கம்பெனியிலேருந்து உங்களுக்கு இன்டர்வியூ வர்றதுக்கு வாய்ப்பு இருந்துக்கிட்டு இருக்குது, போயிட்டு வாங்க. பண உதவி கேட்டு சுற்றத்தினர் ரிலேஷன்லாம் அந்த கொடு இவ்வளோ கொடு அந்த மாதிரி சோமில் வைக்கணும்னு உங்களை கேட்டு நச்சரிச்சுக்கிட்டு இருந்துக்கிட்டு இருப்பாங்க. மனைவி வெளியூருக்கு சென்றுக்கிட்டு இருக்கிறதுனால சின்ன பிரிவுகள். ஆமாம், அதனால் சாப்பாட்டுக்கு கூட கொஞ்சம் பிரச்சனை தான். அடுத்து சிம்மராசி. யுத்தம் செய்வதே வாடிக்கை ஆயிடுச்சே நமக்குன்னு மனசு கொஞ்சம் சலிச்சுக்கிட்டுறீங்க. ஆமாம், எல்லாம் ஒரு காலம் தானே. இப்போதைக்கு இனிமேல் ஓரளவு நல்லாயிருக்கும், மன நிம்மதி கிடைக்கும். அதாவது இதுவரைக்கும் மன அமைதியை குலைக்கக்கூடிய கோர்ட்டு கேஸு விவகாரங்கள்லாம் ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இருந்துக்கிட்டு இருக்குது. உங்கள் மனசில் என்ன ஆகுதுன்னா, யாரோ நமக்கு ஏதோ பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி குழப்பம் வருது. அப்படிலாம் யாரும் எதுவும் பண்ணலை. அது அந்த ராகு கேதுகள்னால சின்ன ஒரு டென்ஷன், அவ்வளோதான். அது எல்லாம் சரியாயிரும். மனத்தை குழப்பிக்க வேண்டாம். ஆமாம். அடுத்து என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்கள் குலதெய்வத்தை வேண்டிக்கோங்க. இந்த மாதிரி யாரோ எதுவும் செஞ்சுட்டாங்க மாதிரி ஃபீலிங் வந்துன்னா உங்கள் குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டிங்கன்னா அது எல்லாம் கிளியர் ஆகிடும். அடுத்து கன்னியா ராசி. விட்டு போன தகப்பனார் வழி சொந்தங்கிட்ட உங்கள்கிட்ட ஒட்டிக்கிடுவாங்க. ஆமாம். அடுத்தால தொழில் நல்லா தான் போய்கிட்டு இருக்குது. குடும்பம் மொத்தமும் எங்கேயாவது வெளியூருக்கு போயிட்டாலும் பிளான் பண்ணி போவீங்க, போயிட்டு வாங்க. அதாவது நல்ல செலவு தான் சேருது. ஓகே. அடுத்து துளாராசி. வரும் லாபத்தில் நல்ல யோசனை பண்ணி ஏதாவது திருப்தியான ஒரு இடத்துல நீங்கள் முதலீடு செய்ய போகிறீங்க. ஆமாம். சளையா உழைப்பு, உங்களோட சலியாத உழைப்புக்கு பலன் கிடைக்க போகிறது.
ஆமாம், மகன் அல்லது மகளுக்கு நல்ல காரியம் நடக்கிறதுனால நம்ம வந்து அலைஞ்சி திரிய வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகிட்டு இருக்குது. கணவன் மறைவு உணவு நல்லா தான் இருந்துக்கிட்டு இருக்குது. ஓகே, அடுத்து வந்து விருச்சிக ராசி. தொழிலில் மாற்றம் வரும் நேரம் இது. அது வந்து இடமாற்றமோ இது மாற்றமோ அது நல்ல பலனை தான் கொடுக்குது. அதனால் நம்ம பயப்பட வேண்டியதுக்கு ஒன்றும் கிடையாது. கடன் கொடுக்க வேண்டிய சிச்சுவேஷன் வரும், ஆனால் அது திரும்பி வராது. அப்போ 10,000 ரூபா கேட்டாங்கன்னா 1000 ரூபா கொடுத்துருங்க, இனாமா கொடுத்துருங்க. எப்படினாலும் வராமல் போகிறது தானே, அதோட கையை கழுவிடுங்க, அதுக்கு மேலே கொடுக்காதங்க. ஆமாம், விருச்சிக ராசிக்கு அதாவது வந்து உங்களோட மூலதனத்தை வந்து டபுள் பண்ணுறது மாதிரி சிச்சுவேஷன் வந்து கிரியேட் ஆகிட்டு இருக்குது. ஆமாம், நீங்கள் செஞ்ச புண்ணியம், நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணக்கூடிய நேச்சர் உடையவங்க, அந்த புண்ணியம் வந்து உங்களுக்கு இப்போ பலனை கொடுக்க போகுது. அடுத்து தனுசு ராசிக்காரர்கள். ஆமாம், அரசாங்க உத்தியோகத்தில் பர்டிகுலராக வந்து போலீஸு, மிலிட்ரி, ஃபயர் சர்வீஸ் இந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டிய சமயங்களில் உங்களுக்கு வேலை வந்து கிடைக்குது. இப்போ வந்து இந்த சர்வீஸில் நீங்கள் அப்ளை போட்டிருக்கீங்கன்னா, இன்டர்வியூ பண்ணீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகுறீங்க. ஆமாம், அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து விளையாட்டுத்துறையில் உள்ளவங்களுக்கு கூட நல்ல சான்ஸ் கிடைச்சிக்கிட்டு இருக்குது. மொத்தத்தில் வந்து உங்களுக்கு குரு பார்வை பலமாக இருக்கிறதுனால உங்களுக்கு காட்ஃபாதர் நல்ல ஐடியா கொடுக்குறாங்க. நீங்கள் நல்ல கோயில் குளத்துக்கு போகிறீங்க. அதனால் வந்து வெற்றி தேவதை உங்களை பார்க்க திரும்பி விட்டாள். நல்லது, கோஹட். அடுத்து மகர ராசி. சிறிய முதலீட்டர்களை ஊக்குவிக்கக்கூடிய நாள். ஷேரில் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் வரவங்களுக்கு வந்து இந்த ஷேர் வந்து உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கறதுக்கு உண்டான அமைப்பு. ஆமாம், அடுத்து வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, தாய் தந்தை எல்லாரும் உங்களை வந்து தவறான கண்ணோட்டத்திலே பார்ப்பாங்க. நீங்கள் எவ்வளோ தான் செஞ்சால் கூட நீ உங்களை வந்து தப்பாக தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆமாம், சின்ன உரசல், முக்கியமாக வந்து சின்ன சின்ன ஒரு ஆர்கியூமெண்ட்டு அது இது வந்து விலகி போகுது. ஆமாம், ஆனால் வந்து எப்படின்னா சாப்பிட்றது தூங்குறது எல்லாமே காலகாலத்துக்கு நடந்துக்கிட்டு போகுது. இந்த 7 நாடி சந்திரனில் கூட தேவையில்லாத தொந்தரவுகள் வரலாம். ஸோ எப்போமோ நேரம் கிடைக்குதோ சனி பகவானை போய் ஒரு விசிட் பண்ணிட்டு வாங்க, எல்லாம் சரியாகும். அடுத்து கும்பராசி. கணவன் மனைவியினோட வாக்குவாதம். ஆமாம், அதாவது வந்து எப்படின்னா அவங்க சொல்கிறத நீங்கள் வந்து தட்டி கேட்க வேண்டாம். கேட்டுக்கிட்டு எதுவும் கேட்டிங்கன்னா ஜாஸ்தியாகிட்டு இருக்கும். அப்படி கேட்டுட்டு விட்டுருங்க, ஆர்கியூமெண்ட் பண்ண வேண்டாம். அதாவது வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, எல்லோரும் சொல்லி கேட்குறீங்க, நான் சொல்கிறது தான் எங்கள் வீட்டுக்காரர் கேட்க மாட்டேங்கிறது அவங்களுக்கு ஒரு மன உளைச்சல் இருந்துக்கிட்டு. நீங்கள் வந்து அதுக்கு வந்து உங்கள் இதயத்தை திருப்பி கிழிச்சு காட்டணும்னு அவசியம் கிடையாது. அவங்க சொல்கிறத அப்படியே விட்டுக்கோங்க, திருப்பி பேச வேண்டாம். ஆமாம், அதுதால் வந்து எப்படின்னா தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் இருந்துக்கிட்டு இருக்குது. கொஞ்சம் மன தைரிய குறைவு கூட உண்டாகுது. கன்சல்டேஷன் ஃபீல்டில் உள்ளவங்களுக்கு மாத்திரம் அந்த நல்ல ஒரு அதாவது முதலீடு இல்லாமல் கன்சல்டேஷன் மாதிரி பண்ணுறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வந்து சேருகிறது. அடுத்து மீன ராசி. கடன்கள் வந்து ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் பிரச்சனையை கொடுக்காது. உங்களுக்கு தாய் தந்தைகள் வந்து சப்போர்ட்டாக இருந்துக்கிட்டுவாங்க. ஏதாவது ஒரு டூர் செல்ல எல்லாம் சரியாயிரும், நமக்கு பிடிச்ச அந்த நேரம் விளைகிறங்கிற மாதிரி மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆமாம், எதிரிகள்லாம் வந்து கூட உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸாக தான் மாறிடுதாங்க. பாதி நாள் எதிரியாக இருக்கிறாங்க, பாதி நாள் என்னடா எப்படி இருக்கிற அப்படிங்கிற மாதிரி உங்கள்கிட்ட க்ளோஸாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது உங்கள் மனசில் வந்து நம்பிக்கை, நம்ம ஜெயிப்போம், நம்ம பெரிய ஆளாக வரோங்கிற நம்பிக்கை பிறக்குது. அந்த நம்பிக்கைங்கிறது முக்கியம், அது உங்களுக்கு பிறக்கிறது. ஆமாம், வீடு வாகனம் போன்றவர்களே வாடகை விடுறவங்களுக்கு அந்த வாடகை கரெக்டாக வந்து சேர்ந்துருது. இது வந்து 12 ராசிகளுக்கு உண்டான பலன்கள் ஆயிற்று. இனிமேல் ஜோதிட பாடத்திற்குள் செல்வோம். ஒருவருக்கு ஜோதிட பலிதம், அதாவது வாக்கு பலிதம்னு சொல்கிறோம் இல்லையா, அது முக்கியம். அதுக்கு வந்து வாக்காதிபதி, அதாவது 2 குடையும் ஆட்சி இருக்கணும், உச்சி இருக்கணும், 2ல் அந்த கிரகம் இருக்கணும், இந்த இருக்கணும், அது ஒரு கணக்கு. மொத்தத்தில் வந்து ஜோதிடம் சொல்கிறவங்களுக்கு பொறாமை குணம்ங்கிறது இருக்கக்கூடாது, நல்ல குணம் இருந்துக்கிட்டு இருக்கணும். இப்போ ஒருத்தர் வந்து நம்மகிட்டே அடிக்கடி வந்து கேட்டிருக்கிறாங்க, கன்சல்ட் பண்ணுறாங்க. இப்போ ஒரு பெரிய லெவலில் போயிட்டாங்கன்னா பார்த்தா நம்மகிட்ட வந்தவன் பெரிய லெவலாக போயிட்டான், கடவுளுக்கு நன்றின்னு சொல்லணுமே தவிர, அவன் பாரு நம்மகிட்ட வந்து கேட்டுட்டு ஐடியாவை காட்டிட்டு பெரிய ஆளாகிட்டான், நம்ம அப்படி இருக்கோம்னு பொறாமப்படக்கூடாது. முதல்ல அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. என்கிட்ட ஜோதிடம் கற்றுக்கொண்ட சிஷ்யன் ஒருவர் இப்போ
பெங்களூரில் பிரபல ஜோதிடமாக இருக்கிறாரு. ரொம்ப சந்தோஷம். அவருக்கு போகிறதா இருந்தால் 2 வாரத்துக்கு முன்னாலே அப்பாயின்மெண்ட் பண்ணி தான் பார்க்கணும். ஒருத்தர் அவர்கிட்ட ஜோதிடம் பார்க்க போயிருக்கிறாரு. அவருக்கு குரு கொஞ்சம் நெகட்டிவ் பொசிஷனில் இருந்துக்கிட்டு இருக்கு. அதனால் என்னோட அந்த ஜோதிடர், இப்பொழுது பிரபல ஜோதிடர், இந்த மாதிரிங்க உங்களுக்கு குரு சரியில்லை, 21 புரோகிதர்களை வச்சு மந்திரம் சொல்லி குரு ஹோமம் பண்ணணும், மொத்தம் 68,000 ரூபாய் ஆகும்னு சொல்லியிருக்கிறாரு. இவர் கொஞ்சம் எண்ணி செலவு பண்ணுறவர், யார் கன்சல்டிங் பண்ண போனவர். அப்படியா, சரி சார் நான் அடுத்த வாரம் வாரம்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒன்றும் இல்லை. அப்போ அவருக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருவர், நமக்கு தெரிஞ்ச ஜோசியர் ஒருத்தர் இருக்கிறார், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆள், நல்லா சொல்லுவார், வாங்கலேன் போயிட்டு வரலாம் அப்படின்னு என்கிட்ட வந்தாங்க. நான் என்னோடய சிஷ்யன் தானே, நான் சொன்ன தியரியில் தானே சொல்லியிருப்பார். நானும் அதே தான் சொன்னேன், உங்களுக்கு குரு சரியில்லைங்க, குருவுக்கு பரிகாரம் பண்ணால் சரியாயிரும்னு சொல்லுங்கள், என்ன பண்ணணும்னு கேட்டார். நான் சொன்னேன், நீங்கள் எங்கே படித்தீங்க அப்படின்னா, நான் இந்த ஊரில் படித்தோம்னா, அந்த ஊரில் யாராவது விஷயம் தெரிஞ்சவங்க உங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர் யாராவது இருக்கிறாருன்னா, எனக்கு 5ஆம் கிளாஸை கற்றுக் கொடுத்த வாத்தியார் இருக்கிறாருன்னா, ஒரு வியாழக்கிழமை போங்க, ஒரு ஸ்வீட் பாக்ஸு, வேஷ்டி, சற்று, ஒரு நேரியல் துண்டு எடுத்துகிட்டு போயிட்டு அவர் காலில் விழுந்துட்டு அதை அவர்கிட்ட கொடுத்துட்டு வாங்க, சரியாக போச்சுன்னு. இவ்வளவுதானா அப்படின்னு கேட்டார். அவ்வளோதான், குருவுக்கு சாந்தி பண்ணணும், அவ்வளோதானே அப்படின்னு அவர் ரொம்ப சந்தோஷத்தோடு போயிட்டார். போனவர் நேராக என்னோடய சிஷியகிட்ட போய் சண்டை போட்டுக்கிறேன், என்னப்பா நீ அவ்வளோ காசு கேட்டால் அந்த ஆள் சிம்பிளாக சொல்லிட்டார அப்படின்ட்டு. அவர் என்னோடய சீடன் எனக்கு ஃபோன் பண்ணி, என்ன குருவே நீங்கள் தான் பிழைக்க தெரியாத ஆள், எங்களையும் பிழைக்க விட மாட்டேங்கிறீங்களேன்னு கிண்டலாக பேசினார். நான் சொல்ல வர பாயிண்ட் என்னென்னா, பணம் ஒருத்தனோட வாழ்க்கைக்கு அவசியம்தான், ஆனால் அதை விட முக்கியம் ஆத்ம திருப்தி, செய்யும் தொழிலில் ஏற்படும் திருப்தி. ஒருத்தர் எவ்வளவு காசு ஃபீஸு கொடுத்தா கூட உள்ளார்ந்த சந்தோஷம் கிடைக்காது. அதே அவர் சார் நான் கஷ்டத்தில் இருந்தேன், நீங்கள் இதை சொன்னீங்க, செஞ்சேன், இப்போ நான் நல்லா இருக்கேன், என் கஷ்டம் தெரிஞ்சுட்டு உங்கள் பிள்ளை குட்டிகளோடு நீங்கள் நல்லா இருக்கணும்னு வாழ்த்தா, அதுதான் ஒரு ஜோதிடருக்கு கிடைக்கக்கூடிய ஆத்ம திருப்தி. நம்மளும் நீங்கள் காசு வாங்குங்க, ஜோசியம் தெரிஞ்சவங்க, ஆனால் ஓரளவு மனசாட்சி பிரகாரம் நல்லதே சொல்லுங்கள், பொறாமை குணத்தை விட்டுருங்க. மீண்டும் சந்திப்போம். உங்கள் நண்பன் பாலு. இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நாளை மீண்டும் சந்திப்போம்.